தமிழ் சினிமா ரிப்போர்ட்டரை பார்த்தா எல்லா நடிகர்களுமே பயப்படுவாங்க. அப்படி இருக்கிற நேரத்தில் ரிப்போர்ட்டரே கலாய்ச்ச 2 பேரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் யார்? நடிகர் சந்தானம் தாங்க. இப்போ டிடி ரிட்டர்ன்ஸ் இல்லை, டிடி நெக்ஸ்ட் லெவல் படம் ஆடியோ லான்ச்சில் ப்ரெஸ் மீட்டில் அப்போ ஒரு ப்ரெஸ் மேடம் கேட்குறாங்க, நீங்கள் எதுக்கு சூர்யா ஜோதிகாவை கலாய்ச்சிங்கன்னு சொல்லி டேரக்டர்கிட்ட கேட்கும் போது அதை சந்தானம் இவங்க தான் ரிப்போர்ட்டர் நயன்தாரா அப்படின்னு சொல்லி டக் லைஃப் மூமெண்ட் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம ஜோதிகா சூர்யா பாட்டை எப்படி டைரக்டர் யாஷிகா ஆனந்த் வச்சு எடுத்தீங்க? எங்க மேடம் இருக்கீங்க? இல்ல மேம், அவங்க யார் தெரியல, பத்திரிகை உலகின் நயன்தாரா. இதே மாதிரி டைரக்டர் பாலா பிசாஸ் மூவி ஆடியோ லான்ச்சில் வலைப்பேச்சு பிசிமிக்கு டக் லைஃப் மூமெண்ட் கொடுத்துருப்பாரு. வலைப்பேச்சு பிசிமி எதுக்கு நீங்களும் பிசாஸ் மூவி எடுக்கிறீங்க, கோடம்பாக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே பிசாஸ் படமாக எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, சரி உங்களை மாதிரி நான் கமர்ஷியல் மூவி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஒரு படத்தை அவர் எடுத்திருப்பாரு. ஸோ அந்த டக் லைஃப் மூமெண்ட் செமையாக இருந்தது. கோடம்பாக்கத்தை பேய் பிடிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு. சரி, ஒரு சைத்தான் பிடிச்சி ஆட்டிக்கிட்டு இருக்கு, எக்ஸ்ட்ரா ஒண்ணுன்னு வச்சுங்க. என்ன சத்தத்தை காண, பதில் ஏதாவது சொல்லுங்க. அப்படியெல்லாம் நான் சொல்லலையே. நீங்க எடுத்த கமர்ஷியல் சினிமாவோட நான் ரொம்ப ஒரு படம் எடுத்திருக்கேன்.